வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா டெட் டிஆர்பி ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தகுதி தேர்வு குறித்து டிஆர்பி ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே டெட் எக்ஸாம் நியமன தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎட் பிஏட் முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 தேர்வு டெட்டில் வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெட் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நியமன தேர்வு எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட 2 ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டியிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் டெட் தேர்வுகள் குறித்து. டெட் தேர்வு அறிவிப்பு எப்போது ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பு. டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் எப்போது வெளியிடப்படும் என்ற எதிர்பார்ப்பில் பிஎட் பட்டதாரிகள் மற்றும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் முடித்தவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா என்சிடி தேசிய ஆசிரியர் கவுன்சில் விதிமுறையின்படி ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும். தமிழகத்தில் இந்த தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வருகிறது. நிகழாண்டு டெட் தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரலில் வெளியிடப்பட்டு ஜூலையில் தேர்வு நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வுக்கால அட்டவணையில் அறிவிச்சிருந்தாங்க. தற்போது ஆகஸ்ட் மாதம் நடைபெற்று வரும் நிலையில் டெட் தேர்வு குறித்த அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் வெளியிடவில்லை. இதனால் டெட் தேர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பிஎட் பட்டதாரிகளும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் முடித்தவர்களும் ஏமாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நமக்கு அந்த அரசு பள்ளிகளில் வந்து பார்த்தோன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த டெட் தேர்வு வந்து பார்த்தோன்னா ஆண்டுக்கு 2 முறை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இது குறித்து ஆசிரியர்கள் கூறும்போது சிடெட் எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு என்சிடி விதிமுறையை பின்பற்றி ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படுகிறது. அதேபோல் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆண்டுக்கு 2 தடவை டெட் தேர்வை நடத்த வேண்டும். இப்போது தனியார் சுயநிதி பள்ளிகளில் கூட டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை தான் பணிக்கு தேர்வு செய்கிறார்கள். அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர் பதவிக்கான போட்டித் தேர்வை எழுத டெட் தேர்ச்சி அவசியம். எனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட் தேர்வுக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிட்டு விரைந்து தேர்வு நடத்தி முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில் ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துவது குறித்து அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்ததும் தேர்வுக்கான தேதிகள் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெட் டிஆர்பியோட லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட் இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.